ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு, அதுவும் மத்திய அரசாங்க வேலை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு E1 லெவல் கேட்டகரி கீழே உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன டிசிப்ளின் படிச்சிருக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கணும். பொதுவாக இந்த மாதிரி ஜாப் எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே கேட் எக்ஸாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து எக்ஸாம் எழுதி மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களை இந்த ஜாப்பில் வந்து எடுக்கவே செய்வாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இவங்களே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதாவது சிபிடின்னு சொல்லுவோம்ல, அந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி அதில் யாருக்கு மார்க் அதிகம் எடுக்காங்களோ நாங்கள் அவங்கள ஹையர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே சூப்பரான ஒரு மத்திய அரசாங்க வேலை. வாங்க இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் டெய்லி ஜாப்ஸ் அப்டேட் வந்துடும். ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டேரெக்டாக ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிட்டோட கம்பெனி, அதாவது ONGC India.comக்கு வந்துடுங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோகளுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணிருக்கேன். டேரெக்டாக அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சிலபஸ், மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, OBC சர்டிஃபிகேட், SC/ST சர்டிஃபிகேட் ஃபார்மெட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு, டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த PDF ஓப்பன் ஆயிரும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்டு ஜியோ சயின்ஸ் டிசிப்ளின் E1 லெவல் த்ரூ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மகாரத்னா பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் இந்தியாஸ் லீடிங் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். இந்தியாவிலே பெரிய கம்பெனியான க்ரூட் ஆயில் அப்புறம் நேச்சுரல் கேஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் தான் இது ஒரு மத்திய அரசாங்க வேலை. இதுக்கு அவங்க கொடுத்துருக்க பேக்கேஜ் மட்டும் பாருங்கள். அப்ராக்சிமேட்லி வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா உங்களுக்கு சம்பளமாக. அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மினிமம் உங்களுக்கு 1 லட்ச ரூபா மேலே சம்பளம் இருக்கும். இது வந்து E1 லெவலுக்கு கேட்டகரி கீழே எடுக்கிறாங்க. அதனால தான் இதுக்கு இவ்வளோ சம்பளம். உங்களுக்கு பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான பேசிக் பே வந்து 60,000லேருந்து 1,80,000 வரும் பேசிக் பே. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டாக ஒரு 3%, உங்களுக்கு அதர் அலவன்ஸாக 35% ஆஃப் பேசிக் பே. அப்புறம் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸு அலவன்ஸு, உங்களுக்கு அப்புறம் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு, மெயின்டெனன்ஸு, லீவு, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மினிமமாக உங்களுக்கு 90,000 சம்பளம் கிடைக்கும் இந்த ஜாபுக்கு. ஸோ இதில் வந்து 2 விதமான கேட்டகரி கீழே உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் கீழே என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AEE ப்ரொடக்ஷன் மெக்கானிக்கல் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் ஆகிருக்கணும், அதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே மினிமமாக உங்களுக்கு 60% மார்க் கேட்குறாங்க. இது 11 வேக்கன்சி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில். அடுத்து உங்களுக்கு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கீழே நீங்கள் கிராஜுவேட் வித் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதுலேயும் நீங்கள் 60% மார்க் எடுத்துருக்கணும். இதில் உங்களுக்கு 19 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு கெமிக்கலில் கிராஜுவேட் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. அதுக்கும் உங்களுக்கு 23 வேக்கன்சி. அடுத்து உங்களுக்கு ட்ரில்லிங் மெக்கானிக்கல் கீழே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு 23 வேக்கன்சி எடுக்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு ட்ரில்லிங்கில் பெட்ரோலியமில் கேட்குறாங்க, அடுத்து மெக்கானிக்கல்லையும் கேட்குறாங்க, அடுத்து எலக்ட்ரிக்கல் கேட்குறாங்க. இந்த கேட்டகரி எல்லாமே டிகிரி தான் உங்களுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. நீங்கள் டிகிரியில் பாஸ் ஆகிருக்கணும். அதேமாரி 60% மார்க் எடுத்துருக்கணும். அதாவது உங்களை CGPAன்னு சொல்லுவாங்களே, அது அபோவ் 60% மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ சயின்ஸ் டிசிப்ளின் கேட்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே வருவீங்க. இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இன் டிகிரி ஜியாலஜி இல்லை MSc இல்லை MTechல நீங்கள் படிச்சிருக்கணும். பெட்ரோலியம் ஜியோ சயின்ஸு இல்லை ஜியாலஜிக்கல் டிகிரியும் முடிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லைனா நீங்கள் MTech ஜியாலஜி இல்லை பெட்ரோலியம் ஜியாலஜி படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஆனால் உங்களுக்கு மினிமமாக 60% மார்க் எடுத்துருக்கணும். அடுத்து உங்களுக்கு ஜியோ சயின்டிஸ்ட் கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பிசிக்ஸ் வித் மினிமம் 60% மார்க் பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் MTech ஜியாலஜி படித்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஜியோ பிசிக்ஸ் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இல்லது போஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் பிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். மினிமம் 60% மார்க் எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஜியோ பிசிக்ஸில் வெல்ஸில் கேட்குறாங்க. ட்ரில் அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குங்களோ, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக எடுக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு MTech அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் தான் இந்த ஜியோ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே உங்களுக்கு எடுக்கிறாங்க. அடுத்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வித் ஏஜ் ரிலாக்ஸேஷனோட கொடுக்குறாங்க பாருங்கள். EWSக்கு வந்து 26 இயர்ஸ் டு 27. அதாவது 2 விதமாக கேட்டகரி பிரிச்சுக்கலாம். ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடித்த கேட்டகரி, இன்னொன்று போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருப்பாங்கள்ல அந்த கேட்டகரி. ஸோ 2 கேட்டகரிக்கும் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு BW to
எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தனித்தனியாக ஓபிசிக்கு 39 வயசு வந்து டிகிரிக்கும் 40 வயசு வந்து போஸ்ட் கிராஜுவேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆட் பண்ணியே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். எப்போவுமே இந்த ஓஎன்ஜிசிக்கு வந்து செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் வந்து எழுதியிருக்கணும். அதில் தான் உங்களுக்கு வந்து மார்க்கை பொறுத்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை வந்து டேரெக்டாக அவங்க டெஸ்ட் வைக்கிறாங்க. அது என்ன டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு கீழே உங்களை எடுக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டினாக இருக்கும். அதாவது 4 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் அதில் வந்து கரெக்டான கொஸ்டினை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் பாஸ் ஆகிறீங்களோ அவங்களுக்கு 2வது ரவுண்டாக பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இது 2லேயும் செலக்ட் ஆகிறவங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ஜாப் போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஸோ என்னென்ன சிலபஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அவேர்னஸ்ஸு கன்சர்ன் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சிபிடியில் என்ன ஸ்கோர் எடுக்கீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இது 2யும் ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கான ஃபைனல் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுமாரி உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் கூட இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷன் ரெடியாக வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ யாரெல்லாம் சிபிடி டெஸ்ட்டு பாஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ அப்புறம் வந்து அடிஷ்னலாக சில குவாலிஃபிகேஷன் வந்து செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுமாரி கேண்டிடேட் வந்து மினிமம் ஸ்கோர் வந்து நீங்கள் எடுத்தே ஆகணும். அப்படின்னா தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 45%, மற்றவங்களுக்கு வந்து 60% மார்க்கும் வச்சுருக்காங்க அவங்களுக்கு. இப்போ யாரெல்லாம் பாஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அவங்களுக்கு இன்டர்வியூக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு மார்க் எடுத்து அதாவது பாருங்கள் உங்களுக்கு சிபிடி ஸ்கோர் 85, இன்டர்வியூ 15 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2லேயும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட ஃபைனல் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து டையில் முடிஞ்சிங்க, அதாவது ஒரு கேண்டிடேட்டும் இன்னொரு கேண்டிடேட்டும் ஒரே மார்க் எடுத்துருக்கீங்க 2லேயும் அப்படின்னா யார் வந்து சீனியரு அதேமாரி சிபிடி ஸ்கோர் வந்து யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்கள வந்து சீனியர் அடிப்படையில் அவங்கள ஜாப்புக்கு முதல்ல எடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தமாரி ஏகப்பட்ட இன்க்ளூடிங் டீட்டெயில் உள்ளே இருக்குது. ஸோ பிடிஎஃபை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டு படித்து பார்த்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சிபிடி டெஸ்ட்டுக்கு என்னென்ன சிலபஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டொமைன், அதாவது டிகிரிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்கள் டொமைனுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அது கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட் டெஸ்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதில் முக்கியமானது பாருங்கள் உங்களுக்கு நோ நெகட்டிவ் மார்க், அதாவது நீங்கள் தப்பாக எழுதுனா உங்களுக்கு வந்து மார்க் மைனஸ் கிடையாது. நீங்கள் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுதோ அதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். அதை தாண்டி சில கொஸ்டின் வந்து ஆப்ஷனில் இருக்கும்ல அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கான எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து சென்னை தான் மெயின் சிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ இதுக்கான அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு டேட் வந்து 10/1/2025 ஓப்பன் ஆகி 24/1/2025 டேட்டுக்குள்ளே சேரும். அதுக்குள்ளே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அதேமாரி இந்த போஸ்ட்டுக்கு வந்து யாராவது ஒருத்தர் ஒரு போஸ்ட் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் அதாவது 2-3 ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அது வந்து குவாலிஃபிகேஷனில் எடுத்துக்காது உங்களுக்கு கேன்சல் ஆயிரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு வந்து 1000 ரூபா சார்ஜும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு வந்து நோ சார்ஜஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1000 ரூபாக்குள்ளே தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி ப்ளஸ் பேங்க் காம்பன்சேஷன் எல்லாமே சேர்த்து வருது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ 1000 ரூபா தான் உங்களுக்கு ஃபைனல் சார்ஜாக இருக்கும் இந்த எக்ஸாம் ஃபீஸு. உங்களுக்கு சிபிடி டெஸ்ட் எப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 23. அதேமாரி யாரெல்லாம் இந்த ஜாப்பில் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து எந்த லொக்கேஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஆல் ஓவர் இந்தியா ஜாப்பு. அதனால் அவங்களுக்கு இந்தியாவில் எங்கேனாலும் அவங்க ஜாப் போஸ்டிங் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஜாப் அப்டேட் டெய்லி நம்ம வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். டாட்டா, பை பாய்.